Hi friends, welcome to our channel JD Nice Day. இந்த ஹேடையை இளநரை முதுநரை இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ண உடனேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேடை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலுமே மறைஞ்சு நல்ல கருமையாக மாறும். உங்கள் ஒயிட் ஹேர் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு எப்போவுமே மாதக்கணக்கில் கருகருன்னு இருக்க இதே மெத்தடில் ரெடி பண்ணி பாருங்கள். எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 100% பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடியது. இந்த ஹேடையை நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் மாதத்தில் ஒரு தடவை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்ச பிறகு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் கூட போதும். அந்தளவு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது வாழைப்பூ தான் எடுத்திருக்கோம். வாழைப்பூ உள்ளே இருக்க பார்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா சமையலுக்கு. அந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தோலாக மேலே நிறைய லேயர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இதுலேருந்து ஒரு 4 பார்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ யூஸ்வலாக அரைஞ்சி வைக்கும்போதே அது கலரே கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிடு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அதோட கரை வந்து கையில் பட்டாலே போகாது. ஸோ இந்த தோல் பகுதியை நம்ம சாராக எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேடையோட கலரும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்ல டார்க்காக அந்த கருமை தன்மை வந்து அதிகரிக்கும். முடியில் அப்ளை பண்ணும்போது க்ரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் வரையும் சேர்த்துக்கலாம். இது ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஈவன் வழுக்கையாக சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட புது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. நீங்கள் இந்த கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. தோலோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பீட்ரூட் அரை பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். பெரிய பீட்ரூட் ஹாஃப் பீட்ரூட் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சாறு வந்து நல்ல கலரும் தரும். அதோடு பார்த்திங்கன்னா ஹேரை நல்ல ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்து முடி வளர்ச்சியும் இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்சரோடு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால முடி உதிர்வு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் இந்த பீட்ரூட் பீஸஸும் கட் பண்ணிவிட்டு இது 3யுமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு அரைப்பட்ட பிறகு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டுமே இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு கிளாஸ் தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து இதை ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வாழைப்பூ பீட்ரூட்டு எல்லாமே நல்ல கலர் தரும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலுமே எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான பொருட்களில் கிடைக்கக்கூடிய அந்த கலர் வந்து நம்ம முடியில் பிடிக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நிறைய ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம காய்ச்சி எடுக்கிறதா இருக்கட்டும், அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வாழைப்பூ வந்து நீங்கள் மேலே இருக்க அந்த லேயரை பிரிச்சுட்டு வேணால் ஒரு 2-3 நாள் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அரைச்சிட்டிங்கன்னா அதை உடனே யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இது ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அரைச்சதுனால இந்த அளவுக்கு இருக்குது. இது கூட ஒரு சில பவுடர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹேடை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் அயன் வெசல் யூஸ் பண்ணுங்கள். இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது தான் உங்களுக்கு 100% பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும். நல்ல கருமையாக சேஞ்ச் ஆகும். இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சாறு அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமா என்ன பொடிகள் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சேர்க்குறது 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி. இந்த கருஞ்சீரக பொடி வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒன்ஸ் வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3-4 மாதம் வரையும் கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரிப்பலா சூரணம், திரிப்பலா பொடி, திரிப்பலா சூரணம் சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒருவேளை திரிப்பலாவாக கிடைக்கல, திரிப்பலா இல்லைன்னா நீங்கள் கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி தனித்தனியாக கிடைச்சாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து திரிப்பலா சூரணம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3 பொருளோட கலவை. நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இது 3மே ஹேருக்கு ரொம்ப நல்லது. முடியோட வேர்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முடிக்கு நல்ல கருமையை தரும். இளநரை வராமல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ப்ரீமெச்சூர் கிரேயிங்கும் இருக்காது. அதே சமயம் இருக்கிற அந்த நரைமுடிகளையும் கருமையாக மாற்றக்கூடியது.
நம்மளுடைய ஹேரும் ஸ்கேல்ப்பும் நல்லா வந்து ப்ரொடெக்டடாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த திரிப்பெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் சேர்க்குற பொடி பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர், மருதாணி பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2லேருந்து 3 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். ஹென்னா லீவ்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகளாக கிடச்சிதுன்னா நீங்கள் இது கூட அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பீட்ரூட்டு வாழைப்பூவும் வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து அரைக்க வேண்டாம். அந்த சாறு எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா மருதாணி இலையை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் பண்ணும்போது கரிஞ்சீரக பொடியும் திரிப்பலா பொடியும் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த லிக்விட் வந்து நல்லா சூடாக கொதிச்சுட்ருக்கும் போது ஆட் பண்ணுறதுனால பவுடர் சேர்க்கும் போது உடனே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பொடியாக சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த லிக்விட் நல்லா குறைஞ்சி இந்த ஹேர் டே கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ரெட்டிஷாக இருந்தது நம்ம லிக்விட் சேர்த்தப்போ. எல்லாமே சேர்த்து நம்ம இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கருமை நிறம் வந்து நல்லாவே உங்கள் முடியில் பிடிச்சி க்ரே ஹேர்லலாம் அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மறைச்சி நல்லா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகும். இந்த ஹேர் டை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 ஹவர்ஸ் வரையும் கூட ஊற விடலாம். இப்போ இது ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் டை வந்து கொஞ்சம் இறக்கும் போதே லைட்டாக ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி, அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக ட்ரையாக இறக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் ட்ரை ஆகிடும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இறக்கும் போதே அதாவது ஆஃப் பண்ணும் போதே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய நரைமுடி இருக்குது, ஃபுல்லாக நிறைய க்ரே ஹேர் இருக்குன்னா உங்களுக்கு அவரி பொடி இண்டிகோ பவுடர் செட் ஆகும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்க தேவைப்பட்ட ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. சில்லுன்னு இருக்க வாட்டர் சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்து 1 ஸ்பூன் தயிர் சேர்த்தும் கலந்துக்கலாம். அவரி பொடி வந்து நீங்கள் எப்போ ஹேரில் இந்த ஹேர் டே அப்ளை பண்ண போகிறீங்களோ ஒரு 2 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கலந்துட்டு சட்டுன்னு வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவரி பொடி இல்லாமலே இதை அப்ளை பண்ணலாம். பட் நிறைய நரைமுடி இருக்குது, நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைமே ரிசல்ட் தெரியணுன்றவங்க மட்டும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டேயை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். அமேசிங்கான ரிசல்ட் தெரியும். இது ஆண்கள், பெண்கள், முதுநரை, இளநரை இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நல்லாவே நரைமுடிகள் உங்கள் ஒயிட் ஹேர்லாம் கவர் பண்ணி கொடுத்து சூப்பரான ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஹேர் டே தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அமேசிங்கான ரிசல்ட் தெரியும். நீங்கள் இந்த ஹேர் டேயை பயன்படுத்திட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜேடி நைஸ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.